இனிமே என்னோட நிரந்தர ட்ரெஸ் இதுதான். ஏம்மா, விதவிதமா ட்ரெஸ் போட்டு பாக்குற இந்த வயசுல இப்படி சாமியார் கோலத்துல தெரிஞ்சா பாக்குற எங்க மனசு என்ன பாடுபடும்னு தெரியுமா? அதெல்லாம் கொஞ்ச நாள் தான் ஆண்டி. அடுத்து திரும்பவும் பழையபடி மாறிடுவியா? இல்ல, இதுவே உங்களுக்கு பழகிடும். தீபி, அது வரைக்கும் மனசுக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கும். ஆனா அது போக போக சரியாயிடும். நீ அவ்வளவு ஈஸியா சொல்லிட்ட. என்னால தாங்கிக்கவே முடியலம்மா. ஆண்டி, காலேஜுக்கு நாங்க படிக்க தானே போறோம். ஃபேஷன் ஷோக்கா போறோம். விதவிதமா கலர் கலரா ட்ரெஸ் போட்டுட்டு போறதுக்கு. இனிமே இதுதான் என் அடையாளம். நான் இனிமே இப்படிதான் இருப்பேன். தீபி, ஓம் சாந்தி. அனன்யா, என்ன நீ மட்டும் வர? தீபிகா எங்க? என்ன நக்கலா? உன் முன்னாடி தானே நின்னுட்டு இருக்கா. என்னது, தீபிகாவா? ஆமா. என்ன தீபி, திடீர்னு வெள்ளை சட்டை, நெத்தில நாமம், ருத்ராட்ச கொட்டை, கையில புக்ஸுக்கு பதிலா ஒரு கமண்டலத்தை கொண்டு வந்திருந்தான்னு வச்சுக்கோயேன், அப்படியே சாமியார் தான். தீபிகேஸ்வரி மாதான்னு உன்னை ஒரு ஃபேமஸ் சாமியாராகவே ஆக்கிடலாம்ப்பா. எனக்கு ஃபேமஸ் ஆகணுங்கிறதெல்லாம் அவசியமே இல்லை. புகழையும் சேர்த்து வெறுக்கிறவங்க தான் நிஜமான ஆன்மீகவாதி. இந்த உலகம் பொய், ஆன்மீகம் தான் மெய். ஓம் சாந்தி. திடீர்னு என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சோ அது நல்ல விதமா நடந்துச்சு. என்ன நடக்க போதோ அதுவும் நல்லபடியாவே நடக்கும். ஏன் இப்படி மாறிட்டேன்னு வீட்ல எல்லாருமே கேட்டு பார்த்துட்டோம். உண்மையான ரீசனை இவ சொல்லவே மாட்டேங்கிறா. என்னடி உண்டக்கண்ணி, புது வேஷத்துல வந்திருக்க? ஏதாவது மாறுவேஷ போட்டியில கலந்துக்க போறியா என்ன? நீ கோயிலுக்குள்ள போனாலே உன்னை பார்த்து பயந்து சாமி எழுந்து ஓடி போயிரும். நீ எல்லாம் சாமியாராய் என்ன பண்ண போற? மச்சான், வர வர நம்ம நாடு ரொம்ப கிட்டு போச்சுடா. இந்த ஆன்மீகத்துக்கும் அரசியலுக்கும் யாரெல்லாம் வர்றதுன்னு விவசாயம் இல்லாம போயிருச்சு. முன்னாடி இப்படி எல்லாம் பேசணும்னு நினைச்சாலே ஓங்கி ஒரு அற விடுவ. நீ ஏன் இப்படி பேச விட்டு அமைதியா இருக்க? ஒரு மனுஷனோட மிகப்பெரிய எதிரியே அவன் கோவம்தான். அட பரவாயில்லையே, சாமி உபன்யாசம் எல்லாம் பண்றது. இப்ப நம்மளே சேர்ந்து சாமிக்கு ஒரு பட்ட பேர் வச்சிருவோமா? வச்சிடலாமே. வச்சிருவோம் மச்சான். சொல்லு ராசு, நம்ம என்ன பேர் வைக்கலாம்? மலைக்கோரங்கு தீபிகாஜி சுவாமிகள் போமா? ஓம் சாந்தி. அழகா இருக்குது அந்த பேரு. வேற பேரு ஏதாவது வேணும்னு சாமி சொல்லுதா? ஓம் சாந்தி. ஏய், என்ன எல்லாத்துக்குமே ஓம் சாந்தி ஓம் சாந்தின்னு சொல்லிட்டு இருக்க? எக்ஸாம்ல கேக்குற கேள்விக்கும் ஓம் சாந்தின்னு தான் பதில் எழுதுவியா என்ன? ஓம் சாந்தி. புலி படுத்தா எலி ஏறி விளையாடுன்ற மாதிரி தீபிகா சாமியார் ஆனதுல உங்களுக்கு எல்லாம் குளிர் விட்டு போச்சா? ஏய் இட்லி முஞ்சி, நாங்க என்ன இல்லாத போலாததையா சொல்றோம்? நீ இப்படி மாறி சுமாரு. ஏய் சும்மா இருப்பல. எப்ப பாரு பாவம் புண்ணியம் பார்த்துக்கிட்டு சான்ஸ் கிடைக்கும் போதே இவங்களெல்லாம் கலாய்ச்சி விட்டுருணும். அவ எத்தனை பேர் என்ன பாடுபடுத்திருக்கா? ஏன் நம்ம 2 பேரும் அவங்க வீட்டுல வேலை பார்க்கும்போது நம்மள கொஞ்சம் நெஞ்ச பாடா படுத்துனா
அதுக்கெல்லாம் பழி வாங்க வேணாம். கொஞ்சமாவது பண்ணாதான் என் மனசு ஆறும். நீ பேசாம இரு. தீபி வா கிளாஸ்க்கு போவோம். இங்க இருந்தா கண்டவங்களும் டீஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இதெல்லாம் பொருட்படுத்தவே கூடாது. எந்த சூழ்நிலையிலும் பொறுமைய கைவிடவே கூடாது. என்ன வெள்ளங்கிரி தீபிகா சாமி இப்படி சொல்றது? சாமி எந்த அளவுக்கு பொறுமையா இருக்குன்னு செக் பண்றோமா? அப்படியா? என்ன என்ன பண்ணலாம்? பண்ணலாம்? ஏய், சாமிக்கு இன்னைக்கு நான் டீ அபிஷேகம் பண்ண போறேன். சூப்பர் சூப்பர், பண்ணலாம் பண்ணலாம். நாங்க ரெடி. ஹே புள்ள, சொன்னா கேளு. வேணா மாதிரி பூவே, நீ செத்த அமைதியா இருப்பல. அவ மேல நான் ஊத்த தான் வேணா போறேன். மாதிரி சொன்னா கேளு. மாறி போடு போ. ஏய், பூ விடு. பூங்குடி வேணாம். விடு தீபி, நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், கேட்கவே மாட்டேங்கிறா. 2 விடு விட்டா தான் சரிப்படுவா. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இந்த உலகத்துல வன்முறையால எதையுமே சாதிக்க முடியாது. ஆனா அன்புனால எதை வேணாலும் சாதிக்கலாம். அடேங்கப்பா, ஏய் இந்த சாமி எந்த போதி மரத்துல உட்கார்ந்துச்சு தெரியலையே. வழக்கமா போதை மரத்துல தானே இந்த சாமி உட்காந்துருக்கும். ஓம் சாந்தி. பாத்தியா, அவ உண்மையிலே திருந்திட்டா. எவ்ளோ பொறுமையா தியானம் பண்ணிட்டு இருக்கா பாத்தியா. ஓம் சாந்தி. ஆமா புள்ள, ஆச்சரியமா தான் இருக்கு. நான் கூட இவ சும்மா நடிக்கிறான் தான் நினைச்சேன். நிஜமாவே தான் மாறி இருக்கா. ஓம் சாந்தி. திருந்தினவங்களுக்கு உதவி பண்ணலனாலும் உபத்திரவம் பண்ணாம இருக்கணும். ஓம் சாந்தி. சாரி புள்ள. என்னங்க எல்லாம் கூட்டம்? போ போ, கிளம்புங்க, கிளாஸ் கிளம்புங்க. கோ கோ. ஏய், போ போ, எல்லாரும் கிளாஸுக்கு போங்க. என்ன வெட்டியா பேசி? நீயும் இங்க நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க? கோ மேடம். போ போ, நீ கிளம்பு. கிளாஸுக்கு போங்க. மாப்பிள்ள தீபிகா உண்மையிலே சாமி மாதிரி இருந்துச்சுல. நான் வந்துட்டார் ஹீரோ. உங்களை எங்கெல்லாம் தேடுறது? பூங்குடி நீங்க தான் இருக்கியா? நான் உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கேன் தெரியுமா? ஏன் சார்? ஜீவா, ஒரு நிமிஷம் வாயேன். இந்த குருவிக்கூடு மரத்துல இருந்து கீழே விழுந்துருச்சு. எல்லா ஜீவராசிகளும் நிம்மதியா வாழணுங்கிறது தான் கடவுளோட சித்தாந்தம். ப்ளீஸ் ஜீவா, இத கொஞ்சம் மரத்துல ஏறி வச்சிடுறியா? ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இன்னுமா சார் தீபிகாவை சந்தேகப்படுறீங்க? இப்பதான் அவளை அதிகமா சந்தேகப்படுறேன். ஓகே. வரேங்க மேடம். நீங்க ஆவலோட எதிர்பார்த்தீங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. பட் நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டோட எக்ஸெப்ட் பண்ண சர்க்குலர் தான் வந்திருக்கு. மேடம்,
என்ன மேடம் அது? ஒருவேளை நம்ம கேண்டீன்ல பிரியாணி ஏதாவது போடுறாங்களா என்ன? ஏய் சும்மா இரு. உனக்கு எப்பவுமே சாப்பாட்டு ஞாபகம் தான். என்ன மேடம் இது? நடந்த எக்ஸாம்க்கான ரிசல்ட் வந்திருக்கு. சொல்றேன். இத்தனை பேர் இருக்கிற இந்த கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருக்கிறது பூங்கொடி. ஐயோ, இந்த பொறாம பிடிச்சவ என்ன பண்ண போறானே தெரியலையே. அப்போ சாமியார் வேஷம்லாம் அவ்வளவுதானா? செகண்ட் பிளேஸ் தீபிகா. பூங்கொடி, கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ் தீபிகா. இந்தா. நான் செகண்ட் பிளேஸ் வந்ததெல்லாம் ஒரு விஷயமே இல்ல பூங்கொடி. ஆனா பயங்கர காயமா இருந்த அந்த கையோட நீ எக்ஸாம் எழுதி ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்த பாரு, அதுக்கு உனக்கு ராயல் சல்யூட். உனக்கு இருக்கிற தைரியமும் தன்னம்பிக்கையும் எல்லாம் பொண்ணுக்குமே வரணும் பூங்கொடி. என் கை புண்ணா இருந்ததுனால நான் பரீட்சை எழுத முடியாததை நினைச்சு திரும்பி வீட்டுக்கு போற நேரத்துல நீ என்னை சந்திச்சு அவமானப்படுத்தின. அந்த அவமானம் தான் என்னை எப்படியாவது பரீட்சை எழுதணுங்கிற வெறிய தூண்டுச்சு. உன் முன்னாடி ஜெயிச்சு காட்டணுங்கிற ஆத்திரத்துல தான் நான் எழுதினேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் மார்க் கிடைச்சிருக்கு. சொல்ல போனா இந்த ஃபர்ஸ்ட் மார்க்குக்கே நீதான் தீபி காரணம். ச்சே, இதெல்லாம் உன்னோட திறமை பூங்கொடி. படிப்பு மேல உனக்கு எவ்ளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அத புரிஞ்சுக்காம நான் எவ்ளோ தொந்தரவு இல்ல எவ்ளோ டார்ச்சர் கொடுத்திருக்கேன். அது எல்லாத்துக்கும் ஐ எம் ரியலி சாரி. என்ன மன்னிச்சிரு பூங்கொடி. தீபி, பெரிய வார்த்தைலாம் எதுக்கு பேசுற? நீ மாறினதுல உன்னை விட சந்தோஷப்படுறது யார் தெரியுமா? நான் தான். மேடம், ஒரு வேண்டுகோள். சொல்லுமா. தீபிகா இப்படி அமைதியான பொண்ணா மாறினதுக்கு எல்லாரும் கைத்தட்டி உற்சாகப்படுத்தணும். அப்புறம் இன்னொரு விஷயம், இன்டர் காலேஜ் டோர்னமெண்ட் அடுத்த மாசம் பக்கத்து காலேஜ்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுல 10 காலேஜ் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. நம்ம காலேஜையும் இன்வைட் பண்ணிருக்காங்க. அதுக்கான கபடி கேப்டன் தீபிகா. அவங்க பிளேயர்ஸ் லிஸ்ட் எடுத்து பிசிக்கல் டைரக்டர் கிட்ட சப்மிட் பண்ண சொல்லிருக்காங்க. சாரி மேடம், என்னால இந்த மேட்ச்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஏன்? நம்ம காலேஜ் கப்பு வாங்க வேண்டாமா? நம்ம காலேஜ் சாம்பியனா ஆகணும். ஆனா அது என்னால நடக்காது. நான் ஆன்மீகத்துல இறங்கிட்டேன். என்ன நானே முழுமையா ஆன்மீகத்தோட இணைச்சுக்க போறேன். அதனால என்னால கபடியில மட்டும் இல்ல, வேற எந்த போட்டிலையுமே கலந்துக்க முடியாது மேடம். அப்ப என்ன பண்றது? இதுல என்ன மேடம் சந்தேகம்? என்னை விட எல்லா தகுதியும் திறமையும் இருக்கிற, கபடிய தன்னோட உயிர் மூச்சா நினைக்கிற பூங்கொடிய கேப்டனா ஆக்குங்க. அவ தலைமையில
பிளேயர்ஸ் லிஸ்ட சப்மிட் பண்ண சொல்லுங்க. ஐயோ தீபி, நானா? வேண்டாம். இல்ல பூங்கொடி, இத நீ மறுக்கவே கூடாது. நம்ம காலேஜ் சாம்பியனா ஆகணும்னா நீ தான் கேப்டனா இருக்கணும். ஏய், என்ன தீபி ஏதேதோ விட்டு கொடுத்த, கடைசியில கேப்டன் பதவியை விட்டு கொடுப்பியா? ஒண்ணுமே இல்லாதவங்க எல்லாம் பொறுப்புக்கு வர ஆசைப்படும் போது எல்லா குவாலிஃபிகேஷனும் இருந்தும் நீயே உன் இடத்த விட்டு கொடுக்கணும். இதுக்கு பேரு விட்டு கொடுக்கறது இல்ல, சரியான ஆள்கிட்ட பொறுப்பு ஒப்படைக்கிறது. அப்புறம் இன்னொரு விஷயம், நீ இந்த மாதிரி நெகட்டிவா தப்பா பேசுனீனா நான் உன் கூட பேசவே மாட்டேன். என்ன மேடம், இன்னைக்கு அப்படியே பிரகாசமா தெரியுறீங்க? டபுள் சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு சார். ஓஹோ, அப்படியா? என்ன விஷயம்? தீபிகா எதுவும் காலேஜ் விட்டு போறேன்னு சொல்லிட்டாளா? ஏன் சார் அவளை போய் அவ பாட்டுக்கு வந்து படிச்சுட்டு இருக்கா. என்ன திடீர்னு தீபிகா மேல இவ்ளோ பாசம்? சரி, நீ அந்த டபுள் சந்தோஷத்தை சொல்லு. அன்னைக்கு கஷ்டப்பட்டு எழுதின எக்ஸாம்ல நான் தான் சார் ஃபர்ஸ்ட் மார்க். ஹேய், வாவ், ஃபர்ஸ்ட் கையை கொடு. கங்க்ராட்ஸ். சரி, அடுத்தது? கபடி டீமுக்கு தீபிகா அவளோட கேப்டன் பதவியை விட்டு கொடுத்து என்ன கேப்டன் ஆக்கிட்டா. சூப்பர். இதுவும் நல்ல விஷயம்தான். ஆனா இது நம்புற மாதிரி இல்லையே. ஏன் சார்? இல்ல, தீபிகா சத்தமே இல்லாம இதெல்லாம் பண்ணிருக்கானா ஏதோ ஒரு பிளான் பண்ணிருக்கான்னு தான் எனக்கு தோணுது பூங்குடி. ஸோ இதை நீ கேஷுவலா எடுத்துக்காத. இனிமே தான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். என்ன சார் நீங்க இவ்ளோ நடந்தும் நீங்க அவளை நம்பவே மாட்டேங்கிறீங்க. அவ திருந்திட்டா சார், மனசார மாறிட்டா. எவ்ளோ பொறுமையா அடக்கமா இருக்கா தெரியுமா? இது எல்லாமே ஆக்டிங் தான். இந்த மாதிரி நடிக்கிறதுக்கு அவ கிரானிக்கு அவளுக்குலாம் சொல்லி தரணுமா என்ன? இதை நீங்க யார் நம்பினாலும் நான் அவளை நம்பவே மாட்டேன். தீபிகா, எஸ். நீங்க யாரு? இதுக்கு முன்னாடி உங்களை நான் பார்த்ததே இல்ல. பட் எப்படி என்னோட பேரை கரெக்டா சொல்றீங்க? ஐ எம் ரேவதி. நான் இந்த காலேஜ் இல்ல, பக்கத்து காலேஜ். அதனால நீங்க என்ன பார்த்திருக்க வாய்ப்பே இல்ல. ஓ, ஓகே. என்ன விஷயம்? எதுக்கு என்ன தேடி வந்திருக்கீங்க? இன்டர் காலேஜ் கபடி டோர்னமெண்ட் எங்க காலேஜ்ல தான் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியும். என் காலேஜ்லயும் பார்ட்டிசிபேட் பண்றாங்க, பட் நான் பண்ணல. அப்படியா? சரி, பரவாயில்ல. நீங்க அதுல விளையாடலன்னா ரொம்ப நல்லதுதான். அப்புறம் உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகுற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன். என்ன? எங்க காலேஜ் டீம்ல ஸ்டூடெண்ட் இல்லாத வெளியாட்களை மேட்ச்ல இறக்கி யாரெல்லாம் ஸ்டார் பிளேயர்ஸோ அவங்க கைய காலெல்லாம் உடைக்கணும்னு மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரியாம நாங்க பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஏய், என்ன பேசிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி வெளி பிளேயர்ஸை இறக்கி கை காலை உடைக்கிறதெல்லாம் ரொம்ப தப்பு. அவங்க வெறும் பிளேயர்ஸ் மட்டும் இல்ல, ஸ்டூடெண்ட்ஸ். அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டு பேசுங்க. கரெக்ட் தான், பட் என்ன பண்றது, எல்லாருக்குமே எதிரிகள் இருக்காங்க. பழிவாங்க இந்த மாதிரி சான்ஸை யூஸ் பண்ணாம வேற என்ன பண்ண சொல்ற? சரி, என்னவோ பண்ணுங்க. அதுக்கு எதுக்கு என்ன தேடி வந்திருக்கீங்க? உனக்கும் எதிரிங்க இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். ஒரு அமௌண்ட் வெட்டினா அவளை நாங்க கரெக்டா தட்டிடுவோம். அப்புறம் இதுல ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. இந்த மேட்ச்ல அடிபடுறவங்க அடுத்து நடக்க போற யுனிவர்சிட்டி மேட்ச்ல குவாலிஃபையே ஆக மாட்டாங்க.
ஸோ அங்க நம்ம பெரிய எதிரிங்களே இல்லாம விளையாடலாம். உங்களுக்கு பூங்கொடியை பிடிக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவ கைய கால இல்ல தலையவே எடுத்தாலும் நீங்க சந்தோஷப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும். பேரு வெளியே வந்துரும் கவலைப்படாதீங்க, வராது. ரொம்ப சீக்ரெட்டா இருக்கும். என்ன நீங்க முழுசா நம்பலாம்.